இருக்குல்ல, நல்ல மீடியமா இருக்கு. இப்போ ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி அரைச்சி வச்ச பாதாம் பேஸ்ட் கடாயில மாற்றி நல்லா வேக வைக்கணும். நான் 2 கப் பாதாம் எடுத்து தண்ணியில ஒரு 12 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். ஸோ நீங்க நைட்டே இதை ஊற வச்சுக்கலாம். 12 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பாதாம் நல்லா ஊறி இருக்கு. தண்ணியை நல்லா அப்சார்ப் பண்ணி நல்லா மாற்றி பாதாம் பருப்பு அரைக்கிறதுனால நான் கொஞ்சமா பால் ஊற்றி நல்லா மையா அரைக்க போறேன். இந்த பாதாம் அரைக்கிறதுக்கு நான் 1.5 கப் பால் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது காய்ச்சி ஆற வச்ச பால். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பாதாம நல்லா அரைச்சிருங்க. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. இதை செங்குக்குள்ள தள்ளி விட்டுருவோம் நீங்க. கோர்ஸாவும் இல்ல, நல்ல மீடியமா இருக்கு. இப்போ ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி அரைச்சி வச்ச பாதாம் பேஸ்ட் கடாயில மாற்றி நல்லா வேக வைக்கணும். மீடியம் ஹைல வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா வேக வைக்கணும். பாதாம் பேஸ்ட் அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு நீங்க அதை அப்பப்போ மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அடி பிடிக்காம இருக்கும். 20 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா பாதாம் பேஸ்ட் நல்லா திக்கா இருக்கு. இப்போ இதுல 2 கப் சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இல்ல கொஞ்சம் ஓட உண்டா நல்லா அடி பிடிக்கும். கிண்டிட்டே இருக்கேன்னா கிண்டு உனக்கு தானே வேலைவா. பிளாஸ்டிக் எடுத்துடலாம். அந்த சக்கரை போட்ட பிறகு நல்ல 10 நிமிஷத்துக்கு நல்லா கண்டினியூஸா அதை கிண்டிட்டே இருக்கணும். எப்பவுமே கை வலிக்குது. சக்கரை போடணுமா? இரு, நல்லா கிண்டிட்டு போடணும். கொஞ்சம் நம்ம எவ்வளோ நேரம் கழிச்சு போட்டிருக்கேன். அது 2 நிமிஷம் கிண்டியா? கை வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். 20 நிமிஷம் கிண்டியா? கிண்டணும்ல, அப்பதான் டேஸ்ட் வரும். கணவர் கிண்டுகிறார் மக்களே, பெலசாலி. இப்போ இதுல 2 கப் சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கூட தாங்க போட்டா இவ்வளோ இது இருக்கே அவளுக்கு. நமக்கு இப்படி தான் வந்துட்டு சக்கரை போட்ட பிறகு நல்லா 10 நிமிஷத்துக்கு நல்லா கண்டினியூஸா அதை அம்மா எத்தனை நிமிஷம் போய் சரியா படலை. எனக்கெல்லாம் சரியாதான் எடுத்து பார்த்து இங்கே அதை பண்ணிப்பேன். எங்கப்பா சீன் நிறைய. அப்போ இதுவே போதுமோ? அங்கே போய் ஆமாம், அதெல்லாம் கரைஞ்சு ஓடிடும். சரி, சீனி எப்படி கரையும்? சீனி கரையாக தான் டக்குன்னு கரை. ஓகே, இது 10 நிமிஷம் கிண்டாங்க. கொஞ்சம் தின்னு ஆமாம், இந்த நெய் ஊற்றினா தான் இந்த டேஸ்ட்டே வரும். தெரியுமா உனக்கு? ஃபஸ்ட்டு இன்னும் 10 நிமிஷம் கிண்டணும். அது கிண்டிக்கிடலாம். நான் தான் போடுறேன். ஏலக்காய் போட்டுக்கோமா லைட்டா. நம்ம ஹல்வா ரெடியா இருக்குன்னு அர்த்தம். இப்போ கடைசியில 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி பாதாம் ஹல்வா தயாரா இருக்கு. நீங்க அப்படியே எடுத்து சூடா சர்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதோட இறக்கிட்டா நம்ம லாஸ்ட் நெய்யை மட்டும் ஊற்றுறோம். என்ன நெய்யே வர முடியும்?